தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். வோல்டேஜும் லோ வோல்டேஜ் வந்தாலோ ஹை வோல்டேஜ் வந்தாலும் மோட்டர் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி மஞ்சள் காட்டுக்குலாம் விட்றேன்னா எனக்கு 2 மணி நேரம் ஓடினா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் ஓடினா போனால் அது கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஓடிட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். மெயினாக வந்து மோட்டர் காயில் போகாமல் இருக்குது. இடி மின்னல் மண்ணல் விழுந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பாக சப்மர்சல் மோட்டர்லாம் போட்டால் நீங்கள் ஒரு தடவை காயில் போச்சுன்னா மினிமம் 10,000 to 20,000 வரைக்கும் செலவு பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட். இது மொபைல் ஸ்டார்டர் ஃபார் 2 மோட்டர்ஸ், 2 மோட்டருக்கான மொபைல் ஸ்டார்டர். இதை வச்சு கிணத்து மோட்டரையும் ஆன் பண்ணிக்கலாம், போர்ட் மோட்டரையும் ஆன் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறோம். 2 மோட்டருக்கு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் கடைகளில் வாங்குறதெல்லாம் 1 மோட்டருக்கு. இதை வச்சு ஒரே கண்ட்ரோலர், ஒரே சிம்மு, பட் 2 மோட்டருக்கு பண்ணலாம். தட் இஸ் கால் செல்கான் மொபைல் டாக்டர். இது வந்து 9 வகையான ஃபங்க்ஷன் பண்ணும். போரில் தண்ணி இல்லாலும் மோட்டர் ஆஃப் ஆயிரும், டேங்க் நம்மளாலும் ஆஃப் ஆயிரும். இதுலேயே ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருக்கோம். ஸ்டார்ட்டோட கனெக்ட் பண்ணுறது 1 HP, 1.5 HP, 2 HP, 3 HP வரைக்கும் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டார்ட்டு, சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டரு, டைமரு, வோல்டேஜ், சப்போஸ் அதாவது வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ட்ரை ரன், ஓவர்லோடு, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் வந்துடும். இந்த மோட்டர் டாக்டர் இப்போ டாக்டர் எப்படி பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர், சுகர், பிபி இதெல்லாம் பார்க்குறாரோ, அதே மாதிரி எங்களுடைய செல்கான் மோட்டர் டாக்டர் வந்து என்ன வோல்டேஜ் வருது, தண்ணி இருக்குதா இல்லையா, கரண்ட் என்ன இருக்குது, எந்த ஆம்ஸ்க்கு மேலே வேணால் மோட்டர் ஆஃப் ஆகணும், இந்த மாதிரி எல்லா செட்டிங்குமே நம்ம டாக்டரில் வச்சிடலாம். அந்த டாக்டர் எப்படி பேஷண்ட்டை பார்க்குறாரோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டார்டர் மோட்டரை வந்து. வணக்கங்க, ப்ரொஃபசர் மூர்த்தி செல்வகுமரன், செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், ஈரோடு கரூரோட கணபதிபாளையம். எங்கள் இண்டஸ்ட்ரி கருடைமலை இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு சில புது விஷயங்களை விவசாயத்துக்காக நம்ம சொல்ல போகிறோம். இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னா மோட்டர் ரன் பண்ணணும். மோட்டர் வந்து பாதுகாப்போடு எப்படி ரன் பண்ணுறது, இதுதான் இன்னைக்கு மேட்ரு. இன்னைக்கு வந்து எல்லாருமே தெரியும், மோட்டர் ப்ராப்பராக சப்ளை இருந்து மோட்டரை ஓடினா தான் தண்ணி வரும். இந்த மோட்டர் வந்து ப்ராப்பராக ஓடணும் அப்படின்னா வோல்டேஜ் வேணும், ப்ராப்பர் வோல்டேஜ் வேணும். நீங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல வந்து கம்மியான வோல்டேஜ் வந்து காயில் போகிறது, தண்ணி இல்லாமல் ஓடி காயில் போகிறது, டைமர் இந்த டைமுக்கு தான் ஓடணும், இந்த டைமுக்கு தான் ஆஃப் ஆகணும். இப்போ ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் மூலம் ஆன் பண்ணுறது, நைட் டைம்லாம் போய் மோட்டர் ஆன் பண்ண முடியாது, வீட்டிலேருந்து ஆன் பண்ணணும். இந்த மாதிரி விவசாயத்துக்கு என்னென்ன வகையான ஸ்டார்டர்ஸ் இருக்குது, இதை வந்து நாங்கள் எப்படி அட்வான்ஸ்டாக பண்ணுறோம். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா செல்கான் இண்டஸ்ட்ரி எந்த வகையான ஒரு புதுமையான விஷயத்தை விவசாயிகளோட நலனுக்காக சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்த செலவுமே இல்லாமல் நம்ம வந்து எப்படி மோட்டர் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்டார்டர் பண்ணுறோம், ஒரு 15க்கும் மேற்பட்ட கண்ட்ரோலர் பண்ணுறோம். எல்லாமே என்னென்னா பழைய ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே மாடல் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெல்ட் டைட் ஆகுது, இல்லை நம்ம தண்ணி எடுக்கலை அப்படின்னா மோட்டர் வந்து ஆம்ஸ் அதிகமாகி ரிலே காயில் ஹீட் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆகும், மோட்டர் ஆஃப் ஆகும். இந்த டைமுக்குள்ளேயே மோட்டர் காயில் போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக செல்கான் இண்டஸ்ட்ரி செல்கான் மோட்டர் டாக்டர்னு வச்சுருக்காங்க. என்ன மோட்டர் டாக்டர்? இப்போ டாக்டர் எப்படி பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர், சுகர், பிபி இதெல்லாம் பார்க்குறாரோ அதே மாதிரி எங்களுடைய செல்கான் மோட்டர் டாக்டர் வந்து என்ன வோல்டேஜ் வருது, தண்ணி இருக்குதா இல்லையா, கரண்ட் என்ன இருக்குது, எந்த ஆம்ஸ்க்கு மேலே வேணால் மோட்டர் ஆஃப் ஆகணும், இந்த மாதிரி எல்லா செட்டிங்குமே நம்ம டாக்டரில் வச்சிடலாம். அந்த டாக்டர் எப்படி பேஷண்ட்டை பார்க்குறாரோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டார்டர் மோட்டரை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டார்டராக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணோம், அதாவது போர் மோட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணோம். போரில் தண்ணி இல்லைனாலும் பார்த்துக்கணும், டேங்க் நம்பினாலும் பார்த்துக்கணும். அதுக்காக செல்கான் மோட்டர் டாக்டர், இதில் பார்த்தீங்கன்னா செல்கான் மோட்டர் டாக்டர்னு போட்டிருப்பாங்க. இது வந்து 9 வகையான ஃபங்க்ஷன் பண்ணும். போரில் தண்ணி இல்லைனாலும் மோட்டர் ஆஃப் ஆயிரும், டேங்க் நம்மளாலும் ஆஃப் ஆயிரும். இதுலேயே ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருக்கோம். ஸ்டார்ட்டோட கனெக்ட் பண்ணுறது 1 HP, 1.5 HP, 2 HP, 3 HP வரைக்கும் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டார்ட்டு, சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டரு, டைமரு, வோல்டேஜ், சப்போஸ் அதாவது வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ட்ரை ரன், ஓவர்லோடு, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் வந்துடும். இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த இடி மின்னலுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து மழை காலத்தில் எக்ஸஸ் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து மோட்டருக்கு போய் மோட்டர் காயில் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்னிங் ப்ரொடெக்ட்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த லைட்னிங் ப்ரொடெக்ட் மூலம் கம்ப்ளீட் சேஃப்டி மோட்டருக்கு வந்துடுது. அது தொடர்ந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கண்ட்ரோலர், இதில் பார்த்தீங்கன்னா எழுதிருக்கும் செல்கான் மோட்டர் டாக்டர் 3 ஃபேஸ் கண்ட்ரோலர். இது வந்து வீடுகளுக்கும் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். 1 HPலேருந்து 10 HP வரைக்கும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் கண்ட்ரோலர், இதில் பார்த்தீங்கன்னா LCD கண்ட்ரோலர் வரும். அது எல்லாமே LED கண்ட்ரோலர், இது LCD கண்ட்ரோலர். இது 13 வகையான வேலையை பண்ணும்.
இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட பேனல் போர்டு இருக்குது அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் மட்டும் வாங்கி இங்கே பழைய பேனல் போர்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற வோல்டேஜ், கரண்ட்டு, தண்ணி, டைமர், இடிமின்னல், இம்பேலன்ஸ் வோல்டேஜ், ஆட்டோ ஸ்டார்டர், சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் எல்லாமே இது பண்ணக்கூடியது. பழைய ஸ்டார்டருக்கான கண்ட்ரோலர் இதை வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னைக்கு இது வரைக்கும் மொபைல் ஸ்டார்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு மோட்டருக்கு பண்ணியிருப்பீங்க. இது மொபைல் ஸ்டார்டர் ஃபார் 2 மோட்டர்ஸ், 2 மோட்டருக்கான மொபைல் ஸ்டார்டர். இதை வச்சு கிணத்து மோட்டரையும் ஆன் பண்ணிக்கலாம், போர் மோட்டரையும் ஆன் பண்ணிக்கலாம். இது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிறோம், 2 மோட்டருக்கு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் கடைகளில் வாங்குறதெல்லாம் ஒரு மோட்டருக்கு. இதை வச்சு ஒரே கண்ட்ரோலர், ஒரே சிம்மு, பட் 2 மோட்டருக்கு பண்ணலாம். தட் இஸ் கால் செல்கான் மொபைல் டாக்டர். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டார்டர் ஃபார் சிங்கிள் மோட்டர். மொபைல் ஸ்டார்டர் சிங்கிள் மோட்டரு. இது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பவரு, நீங்கள் வந்து வோல்டேஜ் என்ன வருது, சிக்னல் இருக்குதா, ட்ரை ரன்னு, ஓவர்லோடு, ஆட்டோ ஸ்டார்ட்டு, சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரு, ஒரு மோட்டர் தண்ணி இல்லைன்னா இன்னொரு மோட்டருக்கு ஆன் பண்ணி, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டார்டர் ஃபார் 2 மோட்டர்ஸ். நீங்கள் 2 மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை ஒரு 3 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துடலாம். இது மோட்டர் 1க்கான அவுட்புட்டு, மோட்டர் 2க்கான அவுட்புட்டு. ஒரே மோட்டரில் 2 மோட்டர் அட் டைமில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இதில் என்ன குறிப்பாகனா, நீங்கள் வந்து கிணத்துல தண்ணி தீர்ந்து போனதுக்கப்புறம் கிணத்து மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக போர் மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடும். இது ஏன்னா நீங்கள் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிணத்து மோட்டருக்கு ஒரு ஸ்டார்டர் வச்சுருப்பாங்க, போர் மோட்டருக்கு ஒரு ஸ்டார்டர் வச்சுருப்பாங்க. 2 ஸ்டார்டர் 2 சிம்மு போட்டு ஆப்ரேட் பண்ணுவோம். பட் நம்ம இதில் வந்து ஒரே இதுலேயே 2 மோட்டரையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 இயர் கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி நம்ம கொடுக்குறோம், எல்லா ஸ்டார்ட்டும் கொடுக்குறோம். இன்னும் வேணும் பட்சத்தில் இந்த மாதிரி செல்கான் மோட்டர் டாக்டருக்கு நம்ம 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். மொபைல் ஸ்டார்டருக்கு 1 வருஷம் வாரண்டி, செல்கான் மோட்டர் டாக்டருக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, மோட்டர் டாக்டருங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ப்ராடக்ட். இதில் வந்து இந்த சிம் இது இருக்காது, கையில் மேனுவல் ஆன் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணலாம். இப்போ அதை தொடர்ந்து 3 ஃபேஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிளாக பண்ணி 3 ஃபேஸ். நீங்கள் பழைய ஸ்டார்ட்லாம் பார்த்துருப்பீங்க, கையில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. இதில் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா, கையில் ஆன் பண்ணுறதையும் ப்ளஸ் எலக்ட்ரானிக்கும் 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே டிஜிட்டல் பேனலில் 2 ஆப்ஷனையும் கொடுத்துட்டோம். இது வந்து 1 ஹெச்பியிலிருந்து 7 ஹெச்பி வரைக்கும் 3 ஃபேஸில் ஓட்டிக்கலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேனல். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 12 மணி நேரம் தான் 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறாங்க. மீதி 12 மணி நேரம் 2 ஃபேஸ் சப்ளை தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட விவசாயிகள் இந்த மாதிரி பேனல் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் பேனல் வச்சு, அதாவது 2 ஃபேஸ் வந்தாலும் 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி மோட்டர் ஓட்டலாம். இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ஆர்டினரி பேனல் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டினரி பேனல் என்ன அப்படின்னா 4 ஒயர் கொடுப்பாங்க, வெறும் இந்த ரிலே கண்ட்ரோலர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸில் டிஜிட்டல் டிஸ்பிளே வராது. ஆர்டினரியாக அவங்க என்ன வோல்டேஜ் வருது, என்ன கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியாது. நம்மளது என்ன அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 13 வேலை செய்யும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் லைட்னிங் ப்ரொடக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்போ ஒரு மழை பெஞ்சாலோ அந்த டைமில் இடி வந்துச்சுன்னா, இந்த இடி தான் வந்து இந்த நியூட்ரல், அதாவது இபி லைன்லேயே வந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தால் கூட இபி லைன்லேயே வந்து டைரெக்டாக இந்த பேனலுக்கு வந்து பேனல் வழியாக மோட்டருக்கு போய், மோட்டரும் போய் பேனல் போய் எல்லாமே கருகி போயிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு 500 மில்லியாம்ஸ் வச்சுருக்கோம். இந்த 500 மில்லியாம்ஸ்க்கு மேலே ஒரு ஆம்ஸ் அதிகமாக கூட இமீடியட்டாக இந்த ஃபியூஸ் போயிடும். இந்த எம்ஓயூன்னு சொல்லி இந்த லைட்டிங் பஸ் வெடித்து உடனே பவர் சப்ளை கட் ஆகி மோட்டர் ஆஃப் ஆகி மோட்டரையும் சேவ் பண்ணி நம்ம ஸ்டார்டரையும் சேஃபாக கொடுத்துரும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி பைக்குக்கு ஹெல்மெட் முக்கியமோ அதே மாதிரி எங்களோட ஸ்டார்டருக்கு இந்த லைட்னிங் ப்ரொடக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 2 ஃபேஸ் 3 ஃபேஸு. நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதையும் பார்க்கலாம். இது வந்து செல்கான் ஸ்டார்டர் ஈரோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் இருக்குது. 3 ஃபேஸ் ஸ்டார்ட்டு, ஆட்டோ ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவதுன்னா ஒரு ஆட்டோ ஸ்டார்ட்னா கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. 10 செகண்டு 0 ஆன் இருக்குது, மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் பவர் சப்ளை வந்து ரெடி வந்து மோட்டர் ஆனிச்சு. 3 ஃபேஸ் ஓகே. இப்போ இதில் பார்க்கலாம் நீங்கள் என்ன வோல்டேஜ் வருதுங்கிறது. ஆர் ஃபேஸில் என்ன வோல்டேஜ், ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு, ஆர் ஒய் பி 3 ஃபேஸில் என்ன வோல்டேஜ் வருது, ஆம்ஸ் என்ன இருக்குது டிஜிட்டலில் பார்க்கலாம். டிஜிட்டல் டிஸ்பிளே எப்படி நம்ம வந்து பழைய பட்டன் ஃபோனுக்கு அப்புறம் டிஜிட்டல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சோ அதே மாதிரி பழைய ஸ்டார்டருக்கு அப்புறம் இது ஒரு புது டெக்னாலஜியாக இது பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி 2 ஃபேஸில் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஃபேஸ் சப்ளை தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒயரில் 2 ஒயர் தான் உள்ளே கொடுத்துக்கிறோம். ஒரு ஒயரை கீழே வச்சுட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸில் வந்து டூ ஃபேஸ் அப்போ தான் கொடுத்துக்குறோம். இது எப்படி 2 ஃபேஸை 3 ஃபேஸாக மாற்றுது அப்படிங்கிறத நம்ம அந்த பேனலில் பார்க்கலாம். ஆட்டோ ஸ்டார்ட்டு 2 ஃபேஸ் ஓகேன்னு காட்டும். 2 ஃபேஸ் வந்து கான்டாக்டர் வந்துச்சு. 2 ஃபேஸ் ஓகே. 2 ஃபேஸ் ஓகே. மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வோல்டேஜ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 313 00 361 6.9 ஆம்ஸ் இருக்குது. அப்போ 3 ஃபேஸில் 3 வோல்டேஜ் வந்துச்சு. இப்போ 2 ஃபேஸில் 2 வோல்டேஜாக வருது. மோட்டர் ஓடுது. இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ்னா என்ன, லோ வோல்டேஜ்னா என்ன. இதில் மேஜர் இதே வந்து கஸ்டமைஸ்டு பேனல். கஸ்டமைஸ்டு பேனல் என்ன, இந்த வோல்டேஜில் தான் ஓடணும், இந்த கரண்ட்டில் தான் ஓடணும், நம்ம எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்பேலன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னா வைண்டிங்க்கு 3 வோல்டேஜ் வரும். ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 60 வோல்டேஜ் வரைக்கும் அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் காயில் வைண்டிங் போயிடும். இதுக்காக என்ன பண்ணால் நம்ம ஸ்டார்டரை 3 ஃபேஸில் என்னென்ன வோல்டேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மழை காலத்தில் என்ன ஆகுனா இபி லைனில் துரு பிடிச்சி ஒரு ஃபேஸில் மட்டும் கருகி அந்த ஃபேஸ் மட்டும் ஆம்ஸ் அதிகமாக எடுத்து மோட்டர் காயில் போயிடும். இது பழைய ஸ்டார்டர் எதையும் பார்க்காது. நம்ம ஸ்டார்டர் இது எல்லாமே பார்க்கணும். குறிப்பாக பழைய ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரில் கொண்டு வருவாங்க. நியூட்ரல் ஒயர்னா 3 ROP ஃபேஸு கூடவே நியூட்ரல் ஒயர் வரும். அந்த நியூட்ரல் ஒயரில் தான் இடி வந்து வோல்டேஜ் வரும். எங்கேயாவது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது, இடி விழுவோம். அந்த நியூட்ரல் ஒயரில் அந்த இடி வந்து ஸ்டார்டரும் போய் மோட்டர் காயிலும் போயிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஒயர் மோட்டர். மோட்டரில் வந்து 3 ஒயர் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பேர் டிஒயர் ஸ்டார்டர், டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னா 7 HP 10 HP 15 HP 20 25 இந்த மாதிரி ஹையர் HP மோட்டருக்கு வந்து ஸ்டார் டெல்டா, அதாவது 6 ஒயரில் மோட்டர் வந்து ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகி டெல்டாவில் ஓடும். இது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒயர் இன்புட்டு, அடுத்த 6 ஒயர் வந்து அவுட்புட்டு. இது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு. இப்போ எப்படி நம்ம ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்ளையை ஆன் பண்ணலாம். லைவாக நம்ம எப்படி மோட்டர் வந்து ஸ்டார் டெல்டாவில் ஓடுது அப்படின்னு பார்க்கலாம். செல்கான் ஸ்டார்டர் ஈரோடு. அதுக்கடுத்து நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோ ஸ்டார்ட்டு 1+3 மோடு. இப்போ ஆட்டோ ஸ்டார்ட் டைம் 0 வந்தோடனே மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இது நம்ம வேலை இந்த இருக்கிற எல்லா செட்டிங்குமே நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி செட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ மோட்ரு இது வந்து ஒரு 10 HP மோட்டர். ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகி டெல்டாக்கு மாறிடுச்சு. இதில் இருக்கிற நீங்கள் வோல்டேஜ் கரண்ட்டையும் பார்க்கலாம். எவ்வளோ வோல்டேஜ் வந்துருக்குது எல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். இதில் மெயினாக நாங்கள் வந்து சொல்கிற பாயிண்ட்டு, மோட்ரு காயில் எந்த காரணத்தை கொண்டு மோட்ரு காயில் போகாது. தண்ணி இல்லைன்னா மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். வோல்டேஜும் லோ வோல்டேஜ் வந்தாலோ ஹை வோல்டேஜ் வந்தாலும் மோட்ரு ஆஃப் ஆயிரும். ஆட்டோ ஸ்டார்ட் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரண்ட் நின்று வந்தால் இவ்வளோ செகண்டு நிறுத்தி ஓடணும்னு சொல்லலாம். டைமர் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஓடணும், 2 மணி நேரம் ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி மஞ்சள் காட்டுக்கெலாம் ஓடுறேன்னா எனக்கு 2 மணி நேரம் ஓடினா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் ஓடினா போனால் அது கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஓடிட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். மெயினாக வந்து மோட்டர் காயில் போகாமல் இருக்குது. இடி மண்ணல் விழுந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பாக சப்மர்சல் மோட்டர்லாம் போட்டால் நீங்கள் ஒரு தடவை காயில் போச்சுன்னா மினிமம் 10,000 to 20,000 வரைக்கும் செலவு பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்டர். நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நாங்கள் எல்லாமே பிஇ கிராஜுவேட் தான். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் முடிச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே மினிமம் வந்து ஒரு 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்க. இது குறிப்பாக வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்லாம் ஒரு பியூர் ஒரிஜினல் மும்பையில் வந்து வாங்கி தான் ப்ராடக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து சைனா ஐட்டம்ஸ் மாதிரி சைனா காம்பனன்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம பண்ணுறதில்ல. நம்ம மொபைல் ஸ்டார்டருக்கு 1 வருஷம் வாரண்டியும், நம்ம மோட்டர் டாக்டருக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரிஜினல் ப்ராடக்ட், குவாலிட்டி ப்ராடக்ட், ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் அசம்பிளி, ஓன் டெஸ்டிங். நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 35 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம ஸ்டார்டர் செக்ஷனில் மட்டும் ஒரு 8 பேர் வேலை செய்கிறாங்க. அன்பான விவசாயிகளுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன். நீங்கள் வந்து எந்த மோட்டர் ஓட்டினாலும் சரி, கம்ப்ரஸர் ஓட்டினாலும் சரி, சப்மர்சல் போட்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, எனி மோட்டர் பிரச்சனை இல்லாமல் ஓடணுமா, ஆட்டோமேட்டிக்காக ஓடணுமா, செல்கான் மோட்டர் டாக்டர் வாங்குங்க. டாக்டர் எப்படி பேஷண்ட்டை பார்க்குறாரோ அதே மாதிரி உங்களுடைய மோட்டரோட சேஃப்டியை எங்களுடைய செல்கான் மோட்டர் டாக்டர் பார்த்துக்கும். எங்கள்கிட்ட 200க்கும் மேற்பட்ட ஸ்டார்டர், எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர், வெல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் 2 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறோம். மொபைல் ஸ்டார்டர்னால் 1 வருஷம் வாரண்டி. எல்லாமே இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து எல்லாமே மொபைல் ஃபோன் ஆப் மூலம் தான் ஆன் பண்ணக்கூடிய புது டெக்னாலஜியை நாங்கள் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் மேலும் வரணும் அப்படின்னா செல்கான் டாக்டர் மட்டும்தான். இது மட்டும்தான் உங்களை மோட்டரை சேஃப்டி பண்ணும். அந்த சேஃப்டி மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் தண்ணி எடுக்கணும்னா செல்கான் மோட்டர் டாக்டர். ஒன்ஸ் அகைன் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், ஈரோடு கரூர் ரோட், கணபதிபாளையம். எங்கள் இண்டஸ்ட்ரி கருடாமல் இருக்குது. விவசாயிகளின் தேர்வு செல்கான். விவசாயத்தால் நாம், விவசாயிகளுக்காக நாங்கள். நன்றி, வணக்கம்.